அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 15/8/2024 வியாழக்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். பெருமாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நாளை வரலட்சுமி விரத நாள், ஆடி வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாக அமைய மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 30ஆம் நாள். இன்று காலை 7:04 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று காலை 10:30 வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தாய் தந்தையரின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. வியாபாரிகள் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். புது கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தாய்நாடு திரும்புவோர், சொந்த ஊருக்கு வருவோரும் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள் கவனத்துடன் படிக்க வேண்டிய நாள். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி அல்லது கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபம் ராசி என்பர்களே, தெளிவான சிந்தனை கிடைக்கும் நாள். காலை நேரத்திலே சில குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்திலே அது மாறும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். புது முதலீட்டில் எச்சரிக்கை தேவை. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். பணம் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும். சகோதரிகளால் சில தொல்லைகள் வந்து போகும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 8. மிதுனம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். இதே போல மாணவர்களும் கவனமாக படிக்க வேண்டிய நாள். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 1. கடகம் ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். சோம்பல் நீங்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். புது முயற்சிகளிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
பேங்க், இன்சூரன்ஸ் மற்றும் ஃபைனான்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். புரோக்கராக, மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 7. சோதனையை சாதனையாக்கும் சிம்ம ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை பார்ப்பவர்களுக்கும் நல்ல அனுகூலமான நாள். பார்ட் டைம் ஜாப் தேடும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வரன்கள் அமையும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலம் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 9. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆட்சியும் உச்சமும் பெற்ற கிரகம் புதன். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே போல் ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். அதே போல் பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியோர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாப்பாடு, உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு, HR டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைத்துறையினருக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு வேறு மீடியா நிறுவனங்களிடமிருந்து வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். காதலர்களுக்கிடையே இனிமையான நாள். குழந்தைகள், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதே போல பெரியவர்கள், முதியோர்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, நம்பிக்கை தரும் நாள். சில முயற்சிகளிலே இருந்த தடை தாமதங்கள் விலகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்களை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீடு இடம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இதே போல் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போவது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 5. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்காக கோபப்படக்கூடாது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். வேறு மொழி பேசுபவர்களாலும் சில பிரச்சனைகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உள்ளது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கும் லாபத்தை தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. மருத்துவர்களுக்கு வெளிநாட்டிலே சென்று படிக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண் 9. கும்பம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும். பேசி தீர்த்து கொள்ளுங்கள். பெருசாக்க வேண்டாம். தாய் தந்தையர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சகோதரருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்கள், டீச்சிங் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். அரசு ஊழியர்களுக்கும் அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே சில விஷயங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 6. மீனம் ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கும் வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கும் அற்புதமான நாள். இன்று பெரியவர்கள், முதியவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க, வாழ்க்கையிலே எல்லா விதமான ஞானத்தையும் உங்களுக்கு தர குரு தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.